விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் அவர்களையும் காவல்துறை கைது செய்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் வலை விரித்திருக்கிறது. விஜய் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு என்கிற செய்தி மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் களத்தில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நேற்று தான் தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசி எம்எல்ஏக்களை மிரட்டியதாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஒருத்தர் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் கார்த்திக், இன்னொருத்தர் நரேஷ். திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்துல மூளையாக இருந்து செயல்பட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. இந்த திருநாவுக்கரசர் சென்னையில் செந்தில் பாலாஜி அவர்களையும் செந்தில் பாலாஜியுடைய சகோதரரையும் சந்தித்ததற்கு பிறகுதான் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட பேரம் பேசி 35 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம். விஜய்க்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டா அதுல நீங்க சட்டமன்றத்தில் விஜய்க்கு எதிராக வாக்களிச்சு இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி பேரம் பேசி நீங்க மட்டும் இந்த விஷயத்தை வெளியில சொன்னீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தையே நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த நபர்கள் தாவேகா எம்எல்ஏக்களை மிரட்டியதாக தாவேகாவுடைய எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் கொடுத்த புகாரின் பேர்ல காவல்துறை வழக்கு பதிவு செய்து இந்த 3 பேரை கைது செய்திருந்தது. இன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் காவல்துறை வலை விரித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய பண்ணை வீடு, அவருடைய வீடு அப்படின்னு கரூர் முழுக்க சல்லடை போட்டு காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு வலை வீசி வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. இதே செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டது எப்ப அப்படின்னா வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஊழல் செய்ததாக ஈடி ரைடு விட்டப்போ செந்தில் பாலாஜியை கைது செய்தது காவல்துறை. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்ச பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருடம் சிறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருந்து கூட செந்தில் பாலாஜி அவர்களை வெளியில கொண்டு வர முடியாம திணறியது. செந்தில் பாலாஜி அவர்களும் 1 வருஷம் களி தின்னாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி கைது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன? உண்மையிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தவறை செய்திருப்பாரா? இந்த மாதிரி இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி திட்டம் தீட்டி இருப்பாரா? இல்ல விஜய் அவர்கள் பர்சனலா செந்தில் பாலாஜி அவர்களை பிடிக்காது விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன்னா கரூர் பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்கிற பாடலை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக பாடியிருப்பாரு. அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஜய் அவர்களுடைய நெஞ்சில இடி இறங்குற மாதிரி விஜய் அவர்களுடைய கரூர் பிரச்சாரத்தின் போது 41 பேர் மரணிச்சாங்க. தாவேகா தரப்பு தொடர்ந்து இது திமுக செய்த சதி, செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் கூட்டத்தில் புகுந்து அங்க ஸ்டாம்பேடு நடந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி மக்கள் பலியானதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது செந்தில் பாலாஜி தான். சொல்லி வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்களா, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டு இருக்கும் போது எல்லாரும் உயிரிழந்தப்ப சொல்லி வச்ச மாதிரி அவர் அரசு மருத்துவமனையில அமைச்சர் அன்பில் மகேஷோட சேர்ந்து நிக்கிறாரு. இது திமுகவுடைய சதி திட்டம். செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இந்த கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு காரணம் என்கிற அஜெண்டாவை செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடர்ந்து இந்த தாவேகா தரப்பு பரப்பிக்கிட்டே இருந்தது. இது விஜய் அவர்கள் தொடர்ந்து மேடைகளில் பேசும்போது ஏன் மேல பழிய தூக்கி போட்டாங்க அப்படின்னு இந்த 41 பேரோட சாவை வச்சு விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தே ஆகணும். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய இறுதி கட்ட பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது கரூர்ல இருந்த ஒரு அடிமையை கொண்டு போய் கோயம்புத்தூர் தொகுதியில திமுக நிறுத்தி இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை அடிமை, அவர் கரூர்ல தானே வழக்கமா போட்டியிடுவாரு, அவரை எதுக்கு நீ கூட்டிட்டு போய் கோயம்புத்தூர் தொகுதியில போட்டியிட வைக்கிற அப்படின்னு திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து கடுமையா விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. அப்போ விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கரூர்ல நம்ம ஓட்டையை போடணும்னு நினைச்சுதானே நமக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகி 41 பேர் செத்ததுக்கு ஒரு முக்கிய காரணமா போயிடுச்சு. அதனால செந்தில் பாலாஜி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு
அப்படின்னு டார்கெட் பண்ணி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக செந்தில் பாலாஜியை தமிழக வெற்றி கழகம் குறிவைக்குதா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இப்ப என்னப்பா செந்தில் பாலாஜி வந்து புனிதர் அப்படின்னு நீ பட்டம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை பண்ணி மக்களை கொண்டு போய் தட்டில அடைச்சு வச்சு மக்களை வந்து பஸ்ல ஏற்றி கொண்டு போய் டூர் சுத்தி காட்டி எப்படியெல்லாம் ஓட்டு வாங்கி கொடுத்து திமுகவை வந்து ஜெயிக்க வச்சாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே போல அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக பல பேருக்கிட்ட வந்து காசை வாங்கி மோசடி பண்ணி அவர் மேல வழக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி ஒன்னும் மனித புனிதர் அப்படின்லாம் கிடையாது. ஆனா இந்த தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜியுடைய தலைமையின் கீழே தான் இவங்க எல்லாருமே செயல்பட்டாங்க. அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? இப்போ வந்து துபாயில போய் உட்கார்ந்துருக்காருல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு தெரியாம செந்தில் பாலாஜி வந்து 15 எம்எல்ஏக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆட்சியை கலைப்பதற்கான திட்டத்தை வந்து செந்தில் பாலாஜி வந்து தனியா தீட்டிட்டாருன்னு சொல்ல போறீங்களா? இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த சதி திட்டத்தை தீட்டிட்டாருன்னு சொல்ல போறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் இதே போல ஒரு திருமண விழாவில் இந்த ஆட்சி 6 மாசத்துக்காவது இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா வார கணக்கில் கூட தாண்டாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு போனதுக்கான காரணம் என்ன? அப்போ திமுகவுடைய தலைமைக்கு தெரியாம செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு 15 எம்எல்ஏக்களை பேரம் பேசி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அவர் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் வாக்களிக்க வச்சு விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி திட்டம் போட்டாரு அப்படிங்கிற கதையை நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அதை நாங்க நம்பிட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. விஜய் அவர்கள் மட்டும் ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை பண்ணலாம், ஒட்டுமொத்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை அழிக்கலாம். இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி காணாம போச்சு. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகாவில் இணைஞ்ச வண்ணம் இருக்காங்க. நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் விஜய் அவர்கள் குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே விலக்கி வாங்கிட்டு இருக்காரு என்கிற குற்றச்சாட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக எழுந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவை வந்து பலவீனப்படுத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை குறிவைக்கிறது. ஏவா வேலு அவருடைய வீட்டில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை விட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சோதனை நடத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு வந்து போலீஸ் வலைவீச்சு, அது மாதிரி ஒட்டுமொத்தமா திமுக அதிமுக அப்படிங்கிற எல்லா கட்சியும் அழிச்சிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார போக்கோடு விஜய் அவர்கள் செயல்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இதே தாவேகா கும்பல் எங்க அண்ணனோட சாணக்கியத்தனத்தை பாத்தீங்களா, அவர் ஒரு அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல புலகாயுதம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா தூய சக்தின்னு சொன்னீங்களே, அதிமுகல இருந்து எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்து இப்படி பின்வாசல் வழியாக ராஜினாமா பண்ணிட்டு உங்க தாவேகா கட்சியில இணைச்சு ஊழல் சக்தியை வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து தூய சக்தியா மாத்துறீங்களே அப்படிங்கிற கேள்வியை விஜய்க்கு எதிராக எழுப்புவது யாரு? சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மூளையாக இருந்து செயல்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜிங்கிறவர் திமுகவுடைய இந்நாள் எம்எல்ஏ, அவ்வளவுதான், முன்னாள் அமைச்சர். ஆனா திமுகவுடைய தலைமைங்கிறது யாருக்கிட்ட இருக்குன்னா ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் தான் இருக்கு. அவங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாம அவங்களுக்கு தெரியாம செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னிச்சு செயல்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்போ செந்தில் பாலாஜிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கைது செய்ய துடிக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கை வச்சிட முடியுமா, கைது செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை மக்களாகிய உங்கள்கிட்ட நான் எழுப்புறேன். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.